ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி சதீஷ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதுவும் சுயம் தாங்க. இதுக்கு வந்து சுசியம், சுழியம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குங்க. ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் உளுந்து, அரை டம்ளர் பச்சரிசி, இது வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பை நம்ம குக்கரில் சேர்த்திட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம உளுந்து அந்த அரிசியை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இட்லி மாவு பார்த்துக்கு நல்லா கெட்டியமாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஸ்வீட்னஸ்க்கு நான் இன்னைக்கு 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேங்க. நம்ம 200 கிராம் கடலைப்பருப்புக்கு 150 கிராம் வெல்லம் போதுமான அளவுங்க. ஏன்னா அப்போ தான் அதில் நிறைய டஸ்ட்டு இருக்குங்க. ஏன்னா அதனால் வடித்து எடுத்துக்குங்க. நம்ம விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்களா. நல்லா மற்ற வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம மாவு இருக்கு இல்லைங்க, அதுவும் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கெட்டியமாக. நம்ம பருப்பும் நல்லா கெட்டியமாக இருக்குங்களா, இந்த பதத்துக்கு ரெண்டுமே இருக்கணுங்க. நம்ம ஒரு கடாயை எடுத்துக்குங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்திக்குங்க. தேங்காவை சேர்த்திட்டு நல்லா வந்து அந்த நெய்யிலேயே தேங்காவை நல்லா வறுத்தெடுங்க. அப்போ தான் வந்து அந்த பச்சை இது இல்லாமல் நல்லா வந்து வறுத்து பொன்னிறமாக வரந்தேன்னு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சோம் இல்லைங்க அந்த பருப்பு, அதை அதில் சேர்த்திட்டு நம்ம வெள்ளைப்பாகு இருக்கு இல்லைங்க, அதையும் வடித்து சேர்த்திக்கலாம். ஒரு 3 ஏலக்காவை நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணியாட்டம் இருக்குங்க. நம்ம கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டி விடணுங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து கெட்டியமாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அடுப்பை. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சிங்களா. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியாயிருங்க. நல்லா ஆறுச்சுன்னா நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி சைஸ்லையோ இல்லை பெரிய சைஸ்லையோ உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் டக்குன்னு எடுத்து போட முடியும். பாருங்கள், நல்ல மாவில் டிப் பண்ணி அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த உளுந்த மாவு அரிசி மாவும் சேர்ந்து நல்லா மொறுன்னு இருக்குங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா நுர அடங்கினதுக்கப்புறமா நல்லா பொன்னிறமாக வரும் இல்லைங்க, அந்த டைமுக்கு நம்ம சுயத்தை எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஸ்வீட்னா எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்க. பாருங்கள், மேலே எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு இல்லைங்க. இந்த டைமுக்கு நம்ம எடுத்துடலாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் இந்த ஸ்வீட்டுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.